பகவன் முதற்றே உலகு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரிகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி, அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம் அன்பு நேயர்களே. அதாவது ஹெர்போகேர் மருத்துவமனை இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 23 இடங்களுக்கு மேலாக இருக்குது. பாண்டிச்சேரியில் நம்ம மருத்துவமனை இருக்குது, பெங்களூரில் இருக்குது. பட் அனைத்து மருத்துவமனைகளிலுமே நம்மளோட சிறப்பு என்ன, வேறு எங்கேயுமே இல்லாத சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நோய்களின் தன்மை, நோய்களினுடைய வேர், ஆணிவேர் எங்கே அப்படிங்கிறது பார்க்குறது தான். அப்போது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல் என்ற குரலுக்கு ஏற்ப நோயினுடைய ஆரம்பத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் பொழுது அது எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தி கொள்ளலாம். இப்போது இன்றைக்கு எல்லாருமே நீங்கள் நினைக்கலாம், என்னடா சித்த மருத்துவம் அப்படிங்கிறது பல்லாயிரம் வருஷங்களுக்காக இருக்குது. இன்றைக்கி யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, வர்ம சிகிச்சை முறைகள் இருக்குது. ஏன் அது இதுவே பார்த்தீங்கன்னா இதுவே தமிழகத்தில் எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்குது. அங்கே எல்லாம் குணமாகாத வியாதிகள் அத்தனையும் நமது மருத்துவமனையில் மட்டும் எப்படி குணமாகுது, குறிப்பாக ஹெர்போகேரில் எப்படி எந்தவித நோயாக இருந்தாலும் குணமாகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போது நமது வெற்றினா என்ன, நமக்கான வெற்றி எப்படி உருவாகுது அப்படின்னா, நோயினுடைய ஆரம்பத்தை கண்டறிவது மட்டும்தான். அப்போது நோய் எங்கிருந்து உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வியாதியை போக்குவது என்பது மிக 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 எளிதான விஷயம். அப்போது இன்றைக்கு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லை மூட்டு வலியாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், இல்லை வலிப்பு நோய்களாக இருக்கட்டும், இல்லை கண் பார்வை கோளாறுகளாகட்டும், இல்லை இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகளாகட்டும், இல்லை முடி கொட்டுதல் பிரச்சனையாகட்டும், இல்லை ஆண்மை குறைவு பெண்மை குறையாகட்டும், இல்லை லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாகட்டும், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாக இருக்கட்டும், சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும்,
இல்லை முடக்குவாதம் அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சிறுநீரக கோளாறுகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான பிரச்சனைகள், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் இறைவனுடைய ஆசியும் அனுமதியும் இருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் குணமாகும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கன்னாவே கண்டிப்பாக இறைவனுடைய ஆசி அனுமதி, அது மட்டும் இல்லாமல் ஞானம் நிரம்ப உங்களிடத்தில் இருக்குது. அதனால தான் இந்த இயற்கை மருத்துவத்தினுடைய செயல்பாடுகள், இயற்கை மருத்துவத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது இங்கே எப்படி குணமாகுதுன்னா, இறைவன் சொல்லப்பட்ட வழியில் நமது சிகிச்சைகள் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள், பைபிளில் சொல்லப்பட்டது, பகவத்கீதையில் சொல்லப்பட்டது, திருக்குறளில் சொல்லப்பட்டது, இதை தான் நம்ம எடுத்துருக்கோம். நான் புதியதாக எதையுமே நாங்கள் சொல்லலை. அப்போது நமது தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். அந்த வாழ்க்கைக்கு திரும்புங்க. எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வாழலாம். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், நமது சிகிச்சையில் பார்த்திங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வியாதிக்காக சிகிச்சைக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களது கண் பார்வை கூடுவதை பார்க்க முடியும். ஏனென்றால் நமது உடம்பில் உருவாகக்கூடிய அத்துணை வியாதிகளையும் சரி நமது கண்களில் பார்த்தே சொல்லிடலாம். அப்போது கண்கள் நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும். அப்போ கண்களை பார்த்தே உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய செயல்பாட்டினுடைய பலத்தையும் சொல்ல முடியும், பலவீனத்தையும் சொல்ல முடியும். அப்போது உள் உறுப்புகளுடைய செயல்பாடு, குறிப்பாக கல்லீரலும் நமது சிறுநீரகம் பாதிப்படையும் போது கண்கள் பாதிப்படைகிறது. அப்போது நம்ம உள் உறுப்புகளுக்கு நாம் சக்தி கொடுத்து அந்த கழிவுகளை நாம் வெளியேற்றம் செய்யும் பொழுது நமது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்ல நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும், கண் பார்வைகள் கூட ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் மூட்டு வலிக்காக வந்திருப்பீங்க, முதுகு வலிக்காக வந்திருப்பீங்க, கழுத்து வலிக்காக வந்திருப்பீங்க, சர்க்கரைக்காக வந்திருப்பீங்க, பிபிக்காக வந்திருப்பீங்க, இல்லை முடக்கவாத்தாக வந்திருப்பீங்க, வேறு எந்த வியாதிகள் வந்தாலும் சரி கண் பார்வை கூடும். சப்போஸ் மூட்டு வலிக்காக வந்திருக்கீங்கன்னா முதுகு வலி சரியாகும், முதுகு வலிக்காக வந்தீங்கன்னா கழுத்து வலி சரியாகும், இல்லை கழுத்து வலி மூட்டு வலிக்காக வந்தீங்கன்னா பிபி நார்மலாகும், பிபிக்காக வந்திருப்பீங்க சர்க்கரை சரியாகும். இப்படி தனித்தனியான சிகிச்சைகள் அப்படிங்கிறது நம்ம இடத்துல கிடையாது. எந்த வியாதிக்காக வந்தாலும் ஒட்டுமொத்தமாக பஞ்சபூத சக்திகள், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 சக்திகளையும் சமநிலைப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நல்ல நிலை கொண்டு வருவது தான் நம்ம ஹெர்போகேரினுடைய வேலை. அப்போது நாங்கள் என்ன பணி செய்கிறோம்னா, இயற்கை மருத்துவத்தில் இந்த 5 உறுப்புகளுடைய செயல்பாட்டை எப்படி கூட்டுவது, எது பலமாக இருக்குது எது பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதற்கான உணவு முறைகளையும் அதற்கான சில பயிற்சிகளையும் சில மருந்துகளையும் நாம் சொல்லிக் கொடுத்து ஒரு 3 மாதம் 6 மாத காலம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் போதுமானது. அதுக்கு மேலே மருந்து வேண்டாம் நமக்கு. ஏன்னா விருந்து மருந்தும் 3 நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆரம்ப காலங்களில் நம்ம எதுவுமே நம்ம எடுத்தவொடனே நம்ம இங்கே வரதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு எல்லா மருத்துவரையும் பார்த்து ஆப்ரேஷன் நிறைய செய்து எதுவுமே முடியாத சூழ்நிலையில் கடைசியாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 3 நாளையில் நம்மளால் குணப்படுத்த முடியாது. அப்போ 3 மாதத்தில் குணப்படுத்த முடியுமா? அது உங்களுடைய வியாதியினுடைய தன்மையை பொறுத்தும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்தும், உயிர் சக்தியை பொறுத்தும், உங்களுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து மாறுபடும். சில பேருக்கு 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம். அது வியாதியை தன்மையை பொறுத்து நமக்கு மாறுபாடாகும். ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய அவசியம் துளியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த மூட்டு தேய்மானமாகட்டும் சரி, இல்லை கழுத்து வலியாகட்டும் சரி, இல்லை பித்தப்பையில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள், யூரினரி பிளாடரில் ஏற்படக்கூடிய கற்கள், அதே மாதிரி குதிகால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஹார்ட்டில் அடைப்பு, இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிகள், கழுத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், L4 L5 கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு, இல்லை பித்தப்பையில் அதாவது ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் பிரச்சனை வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்கள் ஏற்படக்கூடிய புரை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை என்பது அவசியமில்லை. நான் பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கேன். நமது உடம்புல வெட்டக்கூடியது 2 தான். ஒன்று நகம், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகள் இருக்கக்கூடிய நகங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இதையும் நம்ம வெட்டலாம். இல்லை என்றால் முடி, 2 தவிர நம்ம உடம்புல எதையுமே வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ தயவு செய்து எந்த பாதிப்பாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை என்பது அவசியம் இல்லை. ஓகே, ஒரு சின்ன ப்ரேயரோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ப்ரேயர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
போட்டுட்டு இருக்கேன். தூக்கமே வரதில்லை எனக்கு. கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்கும். இப்போ வந்து இப்போ 15 நாளாக தான் இங்கே வரேன். இப்போ பரவாயில்ல, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா இருக்குது, தூக்கம் வருது. இப்போ காலையில் போடுற இன்ஜெக்ஷன்லாம் நிறுத்திட்டேன். நைட்டு மட்டும்தான் இப்போ போட்டுட்டு இருக்கிறேன். திடீர்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்கனவே ரொம்ப அந்த இடம் வீக்கமாக தான் இருக்கும். நாங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். சரி ஏதோ வலிக்குதுன்னு சொல்கிற ஒரு நேரம் நீர் சுருக்கா கூட இருக்கும் அப்படி இப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். ஆனால் மார்ச் மாதம் ரொம்ப பெயினாக இருக்குது, அந்த இடம் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நடக்க கூட கஷ்டமாக இருந்தது. சரின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் நாங்கள் கன்சல்ட் பண்ண சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க, இது இறமையாது, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இதுக்கு ஒரே தீர்வு வந்து ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால சரி நான் ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து சாரை வந்து பார்த்து அவர் சரி பண்ணிடலான்னு அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து இது 2 மாதமாக இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம். இப்போ நல்லா நார்மலாக பசி எடுக்குது, அவளுக்கு நல்லா சாப்பிடவே மாட்டா சரியாவே, மோஷன்லாம் டைட்டாக போவோம். இப்போ மோஷன்லாம் ஃப்ரீயாக போகுது, சாப்பிட்றா. பார்த்தீங்கன்னா முதுகில் ரொம்ப பிடிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து சாரில் ஒரு 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இப்போ நல்லா இருக்கு. கை கால் வலி இல்லை. முன்னாடி இருந்த தலைவலி ஒருத்தல் வலி கூட நின்றுச்சு. எனக்கு இப்போ நல்லா இருக்கு. என்னுடைய அம்மாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. சுகர் வந்து 380 கிட்டே இருந்தது. அம்மாவுக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், எந்த ஹாஸ்பிட்டலும் குணமாகலை. அதுக்கப்புறம் டிவியை பார்த்துட்டு டாக்டர் நவீன் பாலாஜின்றவர்கிட்ட நாங்கள் டி நகரில் உள்ள ஹெர்பேருக்கு வந்தோம். வந்து அவர்கிட்ட நாங்கள் அம்மாவை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இப்போ அம்மாவுக்கு சுத்தமாக அந்த வீசிங்கிறதே கிடையாது. அம்மா கண்ணாடி போட்டிருந்தாங்க, இப்போ கண்ணாடி போடுறது கிடையாது. இப்போ சுகர் வந்து அந்த 380 இருக்குது. ஆனாக்கா உடம்புல எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. எந்த ஒரு கை கால் குடைச்சல், தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி எதுவுமே கிடையாது. இப்போ அம்மா எல்லாமே சாப்பிட்றாங்க, நல்லா இருக்காங்க. அது வந்து திருவனந்தபுரம் வந்து ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். 3 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே வந்து பிழைக்க மாட்டா அப்படின்னு திரும்ப விட்டுட்டாங்க அங்கேருந்து. நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு தெரிஞ்சவர் மூலமாக ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு டாக்டர் இருக்காங்க தூத்துக்குடியில் வராங்க மெட்ராஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவளுக்கு நடக்க முடியாது. அவளுக்கு இருந்தாலும் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தாலும் நடக்க விட முடியாது, படுத்த படிக்க கிடப்போம். இறங்கி நடக்க கூட முடியாது. அவளுக்கு முடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தொலைஞ்சு போட்டது. ஸ்கூலுக்கு வேற போக முடியாது. இப்போ வந்து அவள் ஸ்கூலுக்கும் போகிறா, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவள் நல்லா இருக்கா. 6 மாதங்களுக்கு முன்னாக சுகர் அதிகமாக இருக்குது, கிரியாட்டினின் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக இங்கே வந்து மருந்து சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ கிரியாட்டினின் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுது. ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா ஃபீல் பண்ணுறேன். சுறுசுறுப்பாக இயங்க முடியுது. கன்சீவாக இருக்கும்போது சுகர் இருந்தது. எனக்கு 13 வருஷமாக இருந்த தொந்தரவு 3 நாளில் இங்கே வந்து குணமடைஞ்சிது. இப்போது சுகரும் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. இந்த உடம்பு ஃபுல்லாகவே வலி இருந்ததும் நிவாரணம் அடைஞ்சிருக்கு. இந்த தொந்தரவுனால வெள்ளைப்படுதல் இருந்தது, இங்கே வந்த பிறகு அதுவும் இல்லை. கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிருக்கு, நல்லா தொப்பையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 1 மாதத்துலேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 3 கிலோ கம்மியாக இருக்குது. நல்ல ஆக்டிவாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. கண் பார்வையும் நல்லா இருக்குது. முன்னால் காட்டிலும் இப்போ வந்து முன்னேற்றம். கஷ்டப்பட்டு அந்த தொப்பு வந்து குறையதே இல்லை. எவ்வளவு மருந்துமா என்ன, ஆனால் 1 மாதத்துல அந்த தொப்பு குறையுது. அதான் சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எனக்கு கேட்ராக்ட் இருந்தது. சிகிச்சைக்கு வந்ததுக்கப்புறம் கண் பார்வை கூடி நல்லா இருக்குது. அது பைல்ஸ் இருந்ததும் சிறுசாக போயிடுச்சு. மீது எல்லாமே இருக்குது. மாத்திரை ப்ரெஷருக்கெல்லாம் சாப்பிட்டேன், இப்போ எதுவுமே சாப்பிட்றதில்ல. இப்போ நல்லா இருக்குது. 2 வருஷமாக டைஃபாய்டு இருந்தது. நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுவேன், குறையும். திரும்ப 1 மாதத்துக்கு ஒரு முறை வரும். இப்போது இங்கே ஹெர்போகேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒரு 3 மாதமாக. ஃபீவர்லாம் இல்லை, நார்மல் ஆகிடுச்சு. கேஸ் டபுள் ப்ராப்ளம் இருந்தது, மோஷன் ப்ராப்ளம் இருந்தது, எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் 12/6/2014 இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். வந்ததுலேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறைப்படியான ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால முதல்ல இந்த கழுத்து வலிலாம் வந்து சரியாச்சு. அதுக்கடுத்து இந்த சுகர் வந்து எனக்கு
க்யூர் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த பழங்கள் அந்த அதாவது ஸ்வீட்டே சாப்பிடாம இருந்தேன், தித்திப்பே சாப்பிடாத இருந்தேன். இங்கே சொன்ன உணவு முறைகளை வந்து பின்பற்றதுனால இப்போ வந்து சுகர் ஃப்ரீயாக தெரியுது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தது முக்கியமாக இதயத்தில் அடைப்பு இருக்குது அப்படின்றதுக்காக வந்தேன். இந்த இதயத்தில் அடைப்பு இருக்குன்றது வந்து 50% எனக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. எனக்கு வந்து ரத்தத்தில் வந்து உப்பு அதிகமாக இருந்ததுங்க. நான் டாக்டரை பார்க்க வரும்போது எனக்கு 7.1 கிரியாட்டின் இருந்தது, 165 யூரிக் ஆசிட் இருந்ததுங்க எனக்கு. அவரிடம் மருந்து நான் 2 மாதம் தாங்க எடுத்தேன். 2 மாதம் எடுத்ததுலேயே எனக்கு வந்துட்டு நல்ல உப்பு ரொம்ப குறைஞ்சிது, நல்ல நார்மல் நிலைக்கு வந்திருக்கிறேன். மேற்கொண்டு வந்துங்க இந்த மருந்து சாப்பிட்றதுனால நான் இவர்கிட்ட வரும்போது 102 கிலோ எடை இருந்தேன். 102 கிலோவில் இருந்து இப்போ நான் வந்து 88 கிலோ எடை குறைஞ்சிருக்கேன். இன்னும் இதில் வந்து முன்னை விட நான் ரொம்ப என்னுடைய வந்து உடம்பு வந்து ரொம்ப இலகுவாக இருக்கிறத நான் உணர்கிறேன். ஒரு மாதம் முன்னால் கை வலிக்காக வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அலோபதி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் வந்து பார்த்தேன். டாக்டர் ஆப்ரேஷன்லாம் வேணாம், நான் குணப்படுத்துகிறேன் 3 மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 மாதமாக மருந்து சாப்பிட்ருக்கேன். கை வலியெல்லாம் இப்போ சரியாக இருக்குது. எனக்கு 15 வருஷமாகவே தைராய்டு, சுகர், பிபி எல்லாம் இருந்தது. எல்லா டாக்டர்கிட்டையும் போயிருக்கேன், நிறைய இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போயிருக்கேன். கடைசியில் எதுவுமே சரி வரல, என் உடம்பு டவுன் ஆனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு டிவியில் இவருடைய ப்ரோக்ராமை பார்த்துட்டு போன மாதம் தான் வந்தேன். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற கழிவு பொருள்கள்லாம் வெளியேற்றணுன்றதுக்காக 1 மந்த் அந்த மருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே எனக்கு நல்லா க்யூர் ஆகிருக்கு. இப்போ நான் இனிமேல் ட்ரீட்மெண்ட்டு இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த மாதம் தான். ஏன்னா நல்லா தான் இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. பிபி மாத்திரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரொம்ப ஓவர் டோஸ் எடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் பெட்டராக தான் இருக்கேன். முதல்ல என்ன ஆட்டில் ஓட்டேன், அது பார்த்தேன். சார் வந்து எங்கள் பேரனுக்கு வந்து எல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் தைரியத்துக்கு அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி தைரியம் சொன்னார். சென்னைக்கு போனோம், அப்புறமா இப்போ மேலூரில் பார்த்துக்கணும். அவர் பேரனுக்கு வந்து இலவச சிகிச்சை கொடுத்தாரு, வறுமை சிகிச்சை, மெடிசனு எல்லாமே இலவசமாக கொடுத்தாரு. அப்புறம் நான் இப்போ 5 மாதம் முடிஞ்சிருச்சு. எனக்கு மார்பு கட்டி இருந்தது, அது நல்லா இருக்கு. சுகர், பிபி எந்த தொந்தரவும் எனக்கு இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். சுகருக்காக வந்திருக்கேன். இப்போ 1 மந்த் தான் சாப்பிட்டுருக்கேன், இன்னும் மறுபடியும் சாப்பிடணும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, உடம்பெல்லாம் லேசாக நல்லா இருக்குது. ஒரு 25 வருஷமாக வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அது இப்போ வந்து இங்கே வந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு 4-5 மாதமாக சாப்பிட்டேன். இப்போ வீசிங் ப்ராப்ளம் எதுவுமே இல்லைங்க சார், நல்லா சரியாயிடுச்சு. எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ரைட் சைடு கை வந்து தூக்கவே முடியாமல் இருந்தது. அதாவது பின்னாடி குளிக்கிறது கூட முடியாது. நான் குனிஞ்சாலும் அப்படியே கை வலிக்கும், நிமிர்ந்தாலும் கை வலிக்கும். ஒரு கை மட்டும் செயல் இல்லாத மாதிரியே இருந்தது. நான் வேறு ஒரு மருத்துவமனைக்கு ஆர்த்தோஸ்கிட்ட போனேன். அவங்க வந்து பிசியோ கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க. அவங்க கொடுக்குற அன்றைக்கி மட்டும் சரியாக இருந்தது, மற்ற நாளில் சரியாக இல்லை. மறுபடியும் நான் சாரோட நிகழ்ச்சியை போன வாரம் பார்த்தேன். போன வாரம் பார்த்துட்டு சாரை பார்க்கலான்னு வந்தேன். சாரை பார்க்கலான்னு காலையில் வந்து நான் அட்மிஷன் வாங்கினேன். அட்மிஷன் வாங்கிட்டு சார் வந்தாங்க. சார் வந்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டாங்க. சாரோட முன்னால் நான் போய் இதெல்லாம் சொன்னேன். என்னுடைய கை வந்து இதுக்கு மேலே வரல சார், பின்னாடியும் போக மாட்டேங்குது, அதனால் சொன்னேன். அதான் சார் என்ன சொன்னாங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து எனக்கு அவங்க வந்து சிகிச்சை கொடுத்தாங்க. அதாவது எல்லாருக்கும் முன்னால் சிகிச்சை கொடுத்தாங்க. எனக்கு சார் சிகிச்சை கொடுத்த அப்போயே ஒரு 2 செகண்ட்லேயே கை நல்லா தூக்க முடிஞ்சது, கீழே இறக்க முடிஞ்சது. இப்போ எனக்கு கை நல்லா ஆக்டிவாக இருக்குது. கழுத்துலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஜாயிண்ட்டுமே பெயின், வீக்கம். போன மாதம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ கொஞ்சம் ஆனால் வீக்கம் வந்திருக்கு, உடல் எடையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. வந்து 1 வருஷம் ஆகிட்டு. நல்ல மாத்திரை அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சுகரு, தூக்கம் இல்லாமல் இருந்ததெல்லாம் சரியாகிட்டு. ஃப்ரீயாக மருந்து கொடுத்தாங்க டாக்டர். அவங்க இல்லைன்னா எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நிலமையில நான் இருந்தேன்.
சுகர் வந்து 140 இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குது எனக்கு உடம்புக்கு. இந்த கட்டிக்கு வந்து மருந்து கொடுத்தாங்க, ஒரு மண்ணு தேய்ச்சி பூசுறதுக்கு. இந்த கொஞ்சம் கட்டி வெளியே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு முதல்ல பார்க்க சொல்ல. மருந்து தேய்ச்சி குளிக்க சொன்னாங்களோ, உடம்புல எல்லாமே தேய்ச்சி கழுத்தில் குளிக்க சொன்னாங்க. கொஞ்சம் கட்டி உள்ள அம்மியிருக்கு. என் பொண்ணு பிறந்ததுலேருந்து 1 வயசுலேருந்து ஒரே வலிப்பு வருது, பிக்ஸ் வருது, அப்பப்போ வந்துட்டுருக்கும். அப்போ நான் நாட்டு ஐக்ரானில் தான் மருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். 3-4 வருஷமாக கொடுத்தும் அது எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் அந்த மாத்திரையால் கல்லீரல் வீங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே கொண்டாந்ததுலேருந்து கொஞ்சம் கல்லீரல் பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்துருக்கு. காலில் வந்து அப்பப்போ எப்பப்போ பார்த்தாலும் சுறுசுறுன்னு அரிக்கும் போல தெரியுது. அழுகிட்டு அப்பப்போ படுத்துருப்பேன். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. பேச்சும் கொஞ்சம் இப்போ முன்ன மாதிரியில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. எனக்கு 15 வருஷத்துக்கு மேலாக கால் வலி முட்டு வலி தாங்க முடியாமல் ப்ரெஷரும் உண்டு. அதனால் இப்போ வலி கால் வந்து ரொம்ப கனமாக இருந்தது. எங்கே பார்த்து எனக்கு குணமாகலை. இங்கே வந்து 2 மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ எனக்கு நல்லா கால் கனமெல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்குது. எனக்கு சுமார் 20 ஆண்டுகளாக ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்துச்சு. நிறைய ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். எதுவும் ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இப்போ ஹெர்பல் கேர் வந்து மருந்து சாப்பிட்டேன். 1 வாரம் தான் சாப்பிட்டேன். அட்வான்டேஜ் தெரியுது. சுகர் பிரச்சனை இருந்துச்சு, 480 இருந்துச்சு. சாரை பார்த்து இப்போ மருந்து சாப்பிட்டு 250க்கு வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் சுகர் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தலைவலி இருந்தது, கண்ணில் அரிப்பு இருந்தது. அப்புறம் பிடிஓல் இன்ஜெக்ஷன் 1 வாரத்துக்கு ஒரு முறை போட்டு தான் நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணின்னு இருந்தோம். இப்போ 1 மாதமாக இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பேர் தலைவலி இல்லை. மற்ற மாத்திரைலாம் எதுவும் எடுத்துக்கிட்டு இல்லை. இப்போ பரவாயில்ல. எனக்கு முட்டு வலி, குறுக்கு வலி, பிறடி வலி இருந்தது. இப்போ வந்து 6 மாதமாக மாத்திரை சாப்பிடுறேன். எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. டாக்டர் பார்த்து எனக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்லா பேசுவாங்க, தாயும் பிள்ளை மாதிரி. அழகாக இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இப்போ சார்கிட்ட வந்து 1 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவு உடம்புக்கு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு, நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப 20 வருஷமாக ஆணிக்கால், கால் நடக்க முடியாது. ஒரு கால் 2 காலும் நிற்க முடியாது கொஞ்ச நேரம் கூட. அவ்வளோ வழியில் இருந்தேன். இன்றைக்கி டிவி மூலமாக கேட்டு இந்த இடத்துல ஒரு 5 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் வலி எல்லாம் ஓரளவுக்கு 100க்கு 90% போயிடுச்சு. இன்னும் 10% இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இன்னும் 1 மாதத்தில் முடிச்சிடுவேன். அதனால் இப்போ எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு. உடம்பு எனக்கு ஆணிக்கால் நோய், ப்ரெஷர், 2வது வந்து உடம்பு நல்லா குண்டு இருந்து 65 கிலோ இருந்தேன். இப்போ இன்றைக்கி 10 கிலோ, ஒரு 5 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் 10 கிலோ 11 கிலோ குறைஞ்சாச்சு. ஆனால் நல்லா இருக்குது. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சாரோட ப்ரோக்ராம் டிவியில் பார்த்து தான் நாங்கள் வந்தோம். வரும்போது என் கால் குதிங்கால் வலி அதிகமாக இருந்தது. கால் வீங்கிட்டு என்னால் இங்கே நடக்க முடியாமல் தான் நான் வந்தேன். மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 3/4வாசி வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு. வர்ம சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு நல்லா இருக்குது. நான் இப்போ தன்னால் நடந்து வர அளவுக்கு எனக்கு முடியுது. நான் வந்து கடந்த 13 வருஷமாக எனக்கு சோரியாசிஸ் வியாதியால் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன். உடம்புல கால் இருக்குது, முதுகில் இருக்குது, கழுத்து இந்த பக்கத்துலலாம் இருந்தது. இப்போது இங்கே கர்பாக்கரில் வந்த பிறகு வந்து எனக்கு ரொம்ப ஒரு 70% எனக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு 2 மாதம் ட்ரீட்மெண்ட்டில். இப்போ நல்லா இருக்கேன் நான். கூடவே சர்க்கரை வியாதி இருக்குது. சர்க்கரை வியாதியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வயிற்று பிரச்சனை நிறைய அடிக்கடி இருந்தது. சாப்பிட்ட உடனே மோசத்துக்கு போயிடுவாங்க, சாப்பிட முன்னாடி போவாங்க. எப்போ போகணும்னு சொல்லவே முடியாது. ஒரு ஜவுளி கடைக்கு போகணும்னு போவோம், அங்கே போனவொடனே வெளியே வந்துடுவாங்க. அப்படி எங்கவும் கூட போக முடியாது அவங்களால. இதான் பிரச்சனை இருந்தது. இப்போ நல்லா இருக்காங்க. எனக்கு வந்து ஹை
ஹைப்பர் டென்ஷன் பிபி அதிகமாகவே இருந்தது. 7 வருஷமா அட்டென்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சுகரும் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் நான் டேப்லெட்ஸ் எதுவும் போடலை. அப்புறமா டாக்டர்கிட்ட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் இப்போ ஒரு 8 மந்த்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்தையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ ட்ரீட்மெண்ட்டே இல்லை. பட் அவங்களே கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பிபி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, சுகரும் நார்மல் ஆகிடுச்சு, ஐசைட் நல்லா இம்ப்ரூவ்டு. எனக்கு முன்னால் ஸ்பெக்ஸ் நல்லா யூஸ் பண்ணேன். இப்போ ஸ்பெக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதில் ஒன்லி ஃபார் ரீடிங் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், நல்லா ஹெல்த்தி நார்மலாக இருக்கிறேன். எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டு தான் மருந்து சாப்பிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். இப்போ முதல்ல ரொம்ப கைகாலாம் சோர்வா இருக்கும், முதுகுல அடிச்ச மாதிரி வலி எடுத்துக்கிட்டே இருக்கும், உடம்புல அதிகமா வலிக்கும். ஆனா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நான் நார்மலா இருக்கேன். எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ இந்த சுகரால் தூக்கம் சரியாக வராமல் ரொம்ப சோர்வாக இருந்தது. இப்போ கொஞ்சம் மாத்திரை எடுத்த பிறகு நல்ல ஆக்டிவாக நல்லா இருக்கேன். என்னுடைய கழுத்து வலி, முழங்கால் வலி, கணுக்கால் வலி எல்லாம் அங்கே வலி அதிகமாக இருந்தது. இங்கே வர்மா செஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. 70% நான் வெற்றி அடைஞ்சிட்டு இன்னும் ஒரு 30% பாக்கி இருக்குது. இன்னும் ஒரு 10 தடவை செஞ்சோம்னாக்கா எனக்கு சரியாயிரும். அதோட சைனஸ் ட்ரபிள் இருந்தது, சைனஸ் ட்ரபிளும் இப்போ சரியாயிருச்சு. வயிற்று கடுப்பு இந்த மாதிரி இது இருந்தது, அதுவும் சரியாயிருச்சு. இப்போ எல்லாமே எனக்கு சரியாயிருச்சு, நல்லா இருக்குங்க. எனக்கு தைராய்டு இருந்தது. அலோபதியில் போனாக்க கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து சரியாகலாது, அதனால் இங்கே வந்தேன். 6 மாதம் சாப்பிட்டேன், சரியாயிடுச்சு. இவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுகர் பிபி 2 அட்டாக் ஆகி பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தது. அது எல்லா ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம். நாங்கள் வந்து டிவியில் பார்த்து எங்கள் பையன் வந்து வேலை செய்கிறாரு, அவர் பார்த்து எங்களுக்கு சொன்னாங்க, இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லா ஆகும்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது, 4.5 இருக்குது. அதனால நான் வந்து 5 மாதமாக வந்துன்னு இருக்கிறேன். இவருக்கு வந்து இந்த அட்டாக் வந்ததுனால இவருக்கு இப்போ 2 மாதமாக வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறோம். எனக்கு இப்போ வந்து 8 வாட்டி நாங்கள் வந்து வர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இப்போ வந்து எனக்கு நல்லா இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப வாய்வு பிடிப்பு நல்லா அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருந்தோம். பேனாவை கூட கீழே போட்டாலும் கூட அப்படியே பிடிச்சிக்கிடுங்க பக்கம் என்ன செஞ்சாலும் பிடிச்சிக்கிறோம். இப்போ 4 மாதமாக நல்லா இருந்தார். தலைவலி எதுவுமே இல்லை, தலைவலிக்கும் அதிகமாக, இப்போ தலைவலியில் எதுவுமே இல்லை. ஹெர்போகேர் நேரடி தொழில் முனைவோர் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே எளிமையாக பெண்கள், இளைஞர்கள், ஓய்வு பெற்றோர் குறைந்த முதலீட்டில் நேரடி வருமானம், நிலையான வருமானம் பெற டாக்டரின் பரிந்துரை இல்லாமலேயே ஹெர்போகேர் இயற்கை மூலிகை உணவுப் பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்கள், நவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கொசுவை கொல்லும் கருவி போன்றவற்றை வாங்கி வீட்டில் இருந்தபடியே வியாபாரம் செய்ய ஓர் அரிய வாய்ப்பு. வாருங்கள், ஹெர்போகேர் நேரடி தொழில் வாய்ப்பில் இணைந்திடுங்கள். வளமான நிலையான வருமானம் பெறுங்கள். உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு. தொடர்புக்கு 8508500055, மற்றொரு எண் 8508600055. கழுத்து மூட்டு இடுப்பெலும்பு தேய்மானமா, சர்க்கரை பித்தப்பை இதய அடைப்பா, கண்கள்ல பாதிப்பா? கவலையே வேணாம். உடல்ல ஏற்படுற அனைத்து தீராத நோய்களுக்கும் எளிமையாகவும் உணவு கட்டுப்பாடின்றி ஆபரேஷன் இல்லாம சிகிச்சை பெற வர்மா ஆசான் மருத்துவர் SR நவீன் பாலாஜி தலைமையில் இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட வர்ம சிகிச்சை மற்றும் இயற்கை மருத்துவமனை ஹெர்போகேர் மருத்துவமனை. தொடர்புக்கு ஹெர்போகேர் மருத்துவமனை பிரைவேட் லிமிடெட் 8508510000 8508590009.